நம் வீட்டுல ஒரு பொருளை இழந்தாலே நமக்கு துக்கம் வந்துவிடும். ஆனா யோபுவின் வாழ்க்கையில அடி மேல அடி, வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல வேதனையான காரியங்கள், பாடுகள் மேல் பாடுகள். முதலாவது அவர் கேள்விப்படுகிறார், அவருடைய சொத்துக்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் எதிரிகள் கொண்டு போய் விட்டார்கள். அடுத்து கேள்விப்படுகிறார், ஒரு பயங்கரமான புயல் காற்று வீசின பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விட்டது. அடுத்த செய்தி வருகிறது, வீடு இடிந்து விழுந்த பொழுது அத்தனை பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இப்படி பாடுகள் மேல் பாடுகள். அடுத்து பிசாசு அவரை விடல, அவருடைய சரீரத்திலே பயங்கரமான நோய், எலும்பெல்லாம் தெரிகிற அளவு கொடூரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். இந்த பாடுகள் மத்தியிலே அவருடைய மனைவியும் ஆறுதல் கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரோடு இருக்கணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, உங்களை பார்க்க என்னால முடியலன்னு சொல்லி மனைவியும் சொல்லுகிற அந்த நேரத்தில், அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத நேரத்தில் எலிப்பாஸ் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் நிச்சயம் சமாதானம் காணப்படும். நீ சூழ்நிலையை பார்க்காதே மகனே. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாத போலதான் தெரியும். இதுல இருந்து நீ மீண்டு வரவே முடியாது என்பதை போலதான் தெரியும். ஆனால் நீ எந்த பிரச்சனையின் ஆழத்தில் மூழ்கினாலும் இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது உன்னை கரம் பிடித்து தூக்க அவருடைய கரம் இறங்கி வரும்.